ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் எஸ்எஸ்கே. நீங்கள் பார்க்குறது சாரதி எடிட்ஸ். ஸோ இந்த கல்லிங் கேமில் அப்படி என்ன தான் நடக்குது, அதை எல்லாத்தையும் பற்றி இன்றைக்கி சொல்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஓகே காய்ஸ், இந்த கல்லிங் கேமில் தோஜி அப்படி என்ன தான் பண்ணினார், எதுக்காக அதை இந்த கேமில் வந்தார், அந்த ஹெவன்லி பேக்கை வச்சு என்ன தான் பண்ணினார், அந்த ஹெவன்லி பேக்கை வச்சு தான் நம்ம கோஜோவை ரிலீஸும் பண்ண முடியும். ஹெவன்லி பேக் இல்லைன்னா ஒன்று கல்லிங் கேமை தான் விளையாடணும். அதோட ரூல்ஸ் மொத்தம் 8 இருக்குது. அந்த 8 ரூல்ஸில் 7வது ரூல்ஸ் ரொம்பவே அதிகம். அதில் நிறைய பேர் விளையாடுவாங்க. விளையாண்டுக்கிட்டே இருக்கணும். மொத்தம் 19 நாள் விளையாடணும். இதில் விளையாண்டாலும் செத்துருவோம், விளையாடலைனாலும். ஸோ இப்போ அவங்க கண்டிப்பாக 100 பாயிண்ட்ஸ் எடுத்தே ஆகணும். அப்படின்னா தான் அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமான ரூல்ஸ் வைக்க முடியும். ஓகே கைஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது கல்லிங் கேமில் ஷிகிகாமி ஒன்று இருக்குது. அதுதான் கொகைன். அதுதான் நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கைஸ், இது மட்டும் இல்லாமல் நம்ம மாக்கிக்கு போகுது. மாக்கியோட ஃபைட்டு சும்மா இங்கே சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த சீனை மட்டும் மிஸ் பண்ணாத மாதிரி ஒரு ஃபைட்டாக இருக்கும். இந்த ஃபைட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கைஸ். இவங்கிட்ட சத்துரு கோஜோ ப்ரிசன்ட் ரூமில் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னோன்னே, எங்கடா பொய் சொல்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறான். புஷிகிரோவும் யூஜியும் கல்லிங் கேம் நடக்கிற இடத்துல கதவை தட்டுறாங்க. அப்போ அங்கே அந்த ஷிகிகாமி கல்லிங் கேமில் சேர்றதுக்கு விரும்புகிறீங்களா, இங்கே தான் அடித்து எல்லோரும் சாவுவாங்க, நீங்களும் இதில் சேர்றதுக்கு விரும்புகிறா அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம யூஜியும் ஆமாம் அப்படின்னு சொல்லிடுவான். சரி, உனக்கு இந்த ரூல்ஸை பற்றிலாம் தெரியணுமா அப்படின்னு சொல்லுவான். அந்த ரூல்ஸை பற்றிலாம் எனக்கு தெரிய வேணாம், நான் சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ யூஜி கல்லிங் கேமுக்குள்ளார போனதுக்கு காரணமே ஹிகுருமாவோட 100 பாயிண்ட்டை வாங்க தான் போயிருப்பான். ஆனால் அங்கே போனால் ஹிகுருமா யூஜியை போட்டு துவச்சிக்கிட்டு இருப்பான். யூஜி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமையும் முழிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ கடைசியாக எப்படியோ ஒன்று யூஜி ஹிகுருமாவோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்குவான். அதுக்கு என்ன சொல்யூஷன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரீஜட்ஜ்மெண்ட் கேட்டுருவான். சரி, எப்படியோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்ல, ஸோ அடுத்த கேள்வியாக யூஜி கிட்ட டோக்கியோவில் இருந்த எல்லாத்தையும் நீ தான் கொன்னியா அப்படின்னு கேட்க, நம்ம யூஜியும் ஆமான்னு சொல்லிடுறான். நம்ம ஹிகுருமாவும் நிறுத்து, நீ எங்கே கொன்ன, சுக்குனா தான் நான் எல்லாத்தையும் கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டை நிறுத்துகிறாங்க. சரி வா, நான் உனக்கு 100 பாயிண்ட்ஸையும் தரேன்னு சொல்லிட்டு அவனோட 100 பாயிண்ட்ஸையும் தரான். ஓகே, எப்படியோ யூஜியும் ஃபுஷிகிரோவும் வந்த வேலையை முடிச்சிட்டாங்க. 7வது ரூல் ஆட் பண்ணிட்டாங்க. இந்த ரூல் எதுக்குன்னா, ஒருத்தங்க யார் மேலே டார்கெட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தன்னோட பாயிண்ட்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த 7வது ரூல். இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க 2 பேரும். 19 நாளைக்கு யாரும் சாகாமல் இருப்பாங்க. அதனால தான் இந்த ரூலை ஆட் பண்ணணுன்னு 2 பேரும் வந்தாங்க. இந்த கல்லிங் கேமில் 100கணக்கான பாயிண்ட் வச்சுருந்தவங்கள மட்டும்தான் பார்த்தீங்க. ஆனால் சுக்குனா அப்போயே லட்சக்கணக்கில் பாயிண்ட் வச்சுருந்துருக்கான். இது யாருக்குமே தெரியாது. இந்த கல்லிங் கேமை பொறுத்த வரைக்கும் சுக்குனாவுக்கு ரொம்பவே ஹைப் அதிகம். ஓகே கைஸ், இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னும் 2 எபிசோட் இருக்குது. இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாய் கைஸ்.